யூடியூப் பதிவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எனது சேனலில் போட்ட எல்லா சீன்களையும், ஷார்ட் ஃபிலிம், காமெடி, சாங் இதில் போட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் எல்லாமே அதில் காப்பி அடித்து போட்டாங்க. ஷார்ட் ஃபிலிமில் அவ்வளோ தூரம் நான் காசு செலவு பண்ணி ஒரு விஷயங்களை நான் யூடியூப் வாயிலாக நான் மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்ட சில விஷயங்கள் எல்லாமே யூடியூப்காரங்க போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ காசு உங்கள்கிட்ட வாங்குகிறாங்க. லட்சம் சொல்கிறாங்க, 1000 சொல்கிறாங்க, காசு வரலன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்காம கேட்கேன். அது எவன் கேட்குறான் கேட்கலன்னெலாம் எனக்கு அதை பற்றி கவலையும் படலை, அதை பற்றி எனக்கு தெரியாது. என் சேனலில் போடக்கூடிய எல்லா சீன்களையும் யூடியூப்காரங்க ஏன் காப்பி அடித்து போடுறாங்க? ஒன்று அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா அடுத்தவன் உழைப்பில் ரொம்ப பேர் வாழ்ந்துட்டாங்க. அது பெரிய சேனல் நடத்துடுவாங்களாலும் சின்ன சேனல் நடத்துடுவாங்களும் சரி, எல்லாமே ஒரு தழுவல் பண்ணி தான் இப்போ இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா, என்னுடைய சீனு நல்ல சீனாக இருக்கணும் நான் தான் நினைப்பேன். அதை அவங்க ஏன் எடுத்து போடணும்? அந்த உரிமையை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. சிந்திக்க சொல்லுங்கள். ஏன் சிந்திக்காமல் அடுத்த சேனலில் உள்ளதை எல்லோரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சேனலில் போட்டால் தொடர்ந்து வெவ்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருக்குது. தழுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாதா? எனக்கும் எல்லாம் தெரியும். அதான் நான் அவங்களுக்கு நன்றி மறக்காமல் யூடியூப்பில் வேலை பார்க்க சொல்லுங்கள். யூடியூப் சோறு போடுது. சிந்திங்கடா, அதுக்கு நான் சோறு தரேன் அப்படின்னு சொல்லி சோறு போடுது. உங்கள் சோத்தை தின்னு விட்டு சோம்பேறியாக சில சேனல்காரங்க என்னுடைய யூடியூப்பில் போடுகின்ற சில விஷயங்களையும் சில நடிப்பு விஷயங்களை கூட அவங்க எடுத்து போட்டாங்க. அதுவும் போட்டாங்க, நடிப்பையும் எடுத்து போட்டாங்க. இது உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட நான் அலௌன்ஸ் பண்ணதான் இப்போயும் அலௌன்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலில் இனிமேல் என்னுடைய கற்பனை காமெடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோ இல்லை பாடலோ எதுவுமே நான் ஒளிபரப்பவே மாட்டேன். ஏன்னா எல்லாமே திருட்டு பேய்களாக இருக்கானுங்க, எல்லாமே திருடுதானுங்க. என்னுடைய கதை, என்னுடைய கற்பனையை அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட தானே வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் போடுற பிச்சையில் அவங்க வாழ்ந்து சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை வளர்த்துக்கிட்டு எங்கேயும் போகாமல் அடுத்தவன் சேனலை எப்போ போடுறான்னு பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து அதையும் உடனே போடக்கூடாதுன்னு சொல்லி வரமுறை பண்ணி போடுற சேனல்களும் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் போட்டால் எனக்கு தெரியவா போகுது. என்னுடைய கற்பனை அங்கே யூடியூப்பில் தோற்று போயிடுது. அது எனக்கு என்னுடைய கற்பனை பெருசு. அதுதான் நான் உங்களுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் எந்த சீனும் ஷார்ட் ஃபிலிமோ எதுவும் எடுக்கவே மாட்டேன். ஷார்ட் ஃபிலிம் எடுக்க மாட்டேன், சாங் போட மாட்டேன், காமெடி சீன் போடவே மாட்டேன். யூடியூப்பில் நான் சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது போட்டுக்கிறேன், அதையும் எவனாவது எடுப்பான். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். என்னுடைய முடிவும் இதுதான், என்னுடைய நிலைப்பாடும் இதுதான்.